ரிலேட்டிவ் இருக்காங்களா உங்களுக்கு அவங்க வந்து மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா ப்ளஸ்? ரிலேட்டிவ் இன்னும் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. தேவைக்காக பழகுவங்கள அவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்ட? நீங்க அதிகமா நம்பி உங்களை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்களா? அந்த மாதிரி பர்சன் யாராவது இருக்காங்களா? இருக்காங்கண்ணா. நான் சின்ன வயசுல ஒரு 10th இருக்கும். 10th படிக்கும்போது லவ் பண்ணேன் சீரியஸா. ஓகே. 10th லவ் பண்ணேன். ஆனால் வந்து வில்லேஜில் தான் லவ் பண்ணேன், இங்கே இல்லை. லவ் பண்ணி எந்த வில்லேஜ், எந்த ஊர்? நம்ம வந்து மேல்மலையனூர். மேல்மலை. ஓகே. லவ் பண்ணேன். ஒரு 3 years 4 years ஆச்சு லவ். சின்சியர் லவ் தான். School ஆனால் daysலேருந்து? என் தப்பு தான், அவங்க தப்பு இல்லை. நான் தான் விட்டு வந்துட்டேன் சென்னைக்கு. அதோட இந்த அவங்களும் மைண்டு மாறிச்சா. நீங்க சென்னை விட்டு வந்ததுல அதோட கனெக்ட். ஆமாம், நான் அங்கேருந்து வந்துட்டேன் சென்னைக்கு. ஒரு இதுவா அதுதான் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என் தப்பு தான், நான் சொல்லிப்பேன் எனக்கு தெரிஞ்சா. அவங்க மேலே தப்பு இல்லை. இப்போ அவங்க திருப்பி வந்தா ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். அவங்க ஏத்துப்பாங்களா தெரியும். அதான் பசங்க மனசு. எப்போ வந்தாலும் திருப்பி வந்தாலும் ஏத்துப்பாங்க. ரிலேட்டிவ் இருக்காங்களா உங்களுக்கு அவங்க வந்து மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ரிலேட்டிவ் இன்னும் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? ஓரளவுக்கு தான் ப்ரோ. ஏதாவது ஒரு விஷயத்துக்குனா கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ், plus. பாதி 50-50. மைனஸ் வந்து 70. ஓ, மைனஸ் தான் அதிகம். மைனஸ் அது அப்ப எதனால மைனஸ் அதிகம் நினைக்கிறீங்க? தேவைக்காக பழகுவங்கள அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸை விடவும் அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸு நம்ம நம்பலாம், சில விஷயத்தை நம்பலாம். இப்போ பர்த்டேக்கு ஏதாவதுனா மச்சான் வந்து நிற்பா, ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க என்ன, நம்ம தான் கால் பண்ணி பெரியம்மா பெரியப்பா எனக்கு என் பிறந்த நாள் நம்ம கேட்டு விஷ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எதனா ஒண்ணுனா ரிலேட்டிவ் தானே ஃபர்ஸ்ட் வரணும். வருவாங்க, எல்லாம் உண்மையாக வருவாங்களா தானே கேள்வி. அதுவும் கரெக்ட் தான். அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான். மைனஸ் தான். 70 மைனஸ். 70 மைனஸே 30 தான். பேருக்கு பேருக்கு கொஞ்சம் சும்மா பேர் சொல்லி நாளைக்கு இவங்களா இருக்காங்கன்னு அதுக்காக ஒரு 30% 30% கொடுத்துக்கிறீங்க. ஆமா. சேஃபா. சேஃபா. ஏன்னா அதுல கமெண்ட் செக்ஷன் வந்து கலாய்ச்சிருவானுங்க. அதெல்லாம் கலாய்க்க மாட்டான். அவங்களுக்கே தெரியும் நீங்க சொல்றது உண்மைதாங்கிறது. யாருமே நல்லா இது பண்ண முடியாது. நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க. துரோகம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. இப்போ அதே ரிலேட்டடாக தான் இன்னொரு கொஸ்டின். நம்ம ரொம்ப ஒருத்தரை நம்பி அவங்களால நம்மளுக்கு நஷ்டம் நடந்திருக்கும், ஒரு மனசு கஷ்டம் மாதிரி இன்ன வரைக்கும் நடக்குது. இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி என்ன அது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னா ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட். அதான் ஒன்று வந்து அப்பா சைடு இருக்கலாம், அம்மா சைடு இருக்கலாம். நிறைய துரோகம் நடக்கும் ரிலேட்டிவ் இப்போ வரைக்கும். ஆனால் இப்போதைக்கு என் சொந்த அத்தை மனை தான் லவ் பண்ணுறேன். ஓகே. அது வரைக்கும் கை கொடுக்குற வரைக்கும் அது நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்களே கண்ணாடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னா என்னன்னு கேட்டுக்கீங்க? அதான் என்ன கேட்குறேன்னா, ஏன்டா இவ்வளோ பெரியாசா வளர்ந்தோம், சின்ன பையிலே இருந்துக்கலாம். ஓ, சின்ன பையன் தான் இருந்திருக்கலாம். எல்லா பாய்ஸுக்கும் தோன்றது தான் அது. உண்மையிலே தான். ஸ்கூல் டேஸ்லாம் போகணும்னு ஆசைலாம் இருக்கு. திருப்பி ஸ்கூல் டேஸ் போனால் என்ன பண்ணுவீங்க? பிறந்ததோட ஏன்டா இவ்வளோ தூரம் வளர்ந்தோன்றதான் யோசிச்சு. வளராமலே இருந்துருக்காங்க, சின்ன பையனாவே இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு போகணும், திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதானும் நான் நல்லா தான் இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்கூல் டேஸில் ஏதாவது நம்ம இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத இன்சிடென்ட் ஸ்கூல் லைஃப். மறக்க முடியாதுன்னா நம்ம பண்ணுற சேட்டை தான். அப்படி என்ன செட் பண்ணீங்க? அதான் நான் பெஞ்சை போட்டு உடைக்கிறது, ஸ்பேன் இது பண்ணுறது. மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் நாட்டி மறக்க முடியல அப்படி ஒரு இன்சிடென்ட். மறக்க முடியாதுன்னா, நாங்களாம் பசங்களாம் ஒரு குரூப் மாதிரி வச்சுருந்தோம். அது எப்போயுமே வந்து இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கல்யாணம் ஆகும் எல்லாமே அப்படி இப்படி தக்க அது இன்னும் வரைக்குமே எல்லாருக்கும். ஆனால் அந்த குரூப் மட்டும் இருக்கு, குரூப்பில் யாரும் பேசுறது கிடையாது. அப்படியே வந்து காலாவதி ஆன மாதிரி அப்படியே இருக்கு. இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லை, மேரேஜ். உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசையா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணுறீங்க. 8 மாதம். 8 மாதத்துல இப்போ கல்யாணம் பண்ணிவிடுவீங்க. ஓகே. எத்தனை வருஷம் லவ்? கிட்ட 2 வருஷம். 2 வருஷம். ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறீங்களா இல்லை? அந்த பொண்ணு ஸ்கூல் டேஸ்ல. ஓ, அந்த பொண்ணு ஸ்கூல் டேஸ்ல நீங்கள் காலேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நல்லா தானே போகுது? இப்போ வரைக்கும் காட்டுது. ஓகே.